Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்ய அர்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அதிர்ஷ்டஸ்தானம் எனும் 9ஆம் இடம். ஒவ்வொரு ஸ்தானங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இன்றைக்கி 9ஆம் இடம். இந்த 1, 5, 9ஆம் இடங்கிறது மந்திர ஸ்தானங்கள். அதில் ஒருவருடைய பாக்கியங்கள், அதாவது அவர் என்னெல்லாம் புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கார் இந்த பூமிக்கு அப்படிங்கிறத குறிக்கிற வீடு 9. நார்மலாகவே பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்திற்கு 9ஆம் இடம் ஒரு இயற்கை சுபரோட வீட்டில் நீங்கள் பிறந்தீங்கன்னாலே அதுவே ஒரு கொடுப்பினை தாங்க. லக்னத்துக்கு 9ஆம் இடம். இதில் பாருங்கள், சரலக்கணங்கள் முதன்மையாக வரும். இந்த சரலக்கணங்கள் 4க்குமே பாக்கியஸ்தானம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இயற்கை சுபரோட வீட்டுக்குள்ளே போயிடும். மேச லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா குருவுடைய வீடான தனுசு வந்துடும். கடக லக்கணத்துக்கும் பார்த்திங்கன்னா குருவுடைய வீடான தனுசு வந்துடும், மீனம் வந்துடும். துலா லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா புதனுடைய வீடான மிதுனம் வரும். மகர லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு புதனுடைய வீடான கன்னி வரும். அப்போ இந்த குருவும் புதனும் நமது அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கும் கிரகங்களாகிறார். உங்கள் அதிர்ஷ்டத்தை தீர்மானிப்பவர்கள் யார் அப்படின்னா சரலக்னகாரங்களுக்கு இவங்க தான் வராங்க. இப்போ இதுவே ஸ்திர லக்னங்களுக்கு பூரா, நிலைத்த லக்னங்களுக்கு பூரா பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு மட்டுமே சுக்கரனுடைய 9வது வீடு பாக்கியஸ்தானமாக வரும். சிம்மத்தை எடுத்துக்கிட்டோம்னா மேசத்தினுடைய செவ்வாய் வீடு. ரிஷபத்தை எடுத்துக்கிட்டோம்னா மகரம் சனி பகவானுடைய வீடு. விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டோம்னா கடகம் சந்திரனுடைய வீடு. பட் இதில் சந்திரன் டபுள் ஆக்ஷன் கேஸ் பண்ணுறவர், திடீர்னு பாவியாகவும் திடீர்னு சுபராகவும் பண்ணக்கூடியவர். உபய லக்னங்களுக்கு பாக்கியஸ்தானம் அப்படின்னு எடுக்கும்போது இப்போ மிதுன லக்னத்திற்கு சனியோட வீடு வந்துடும். கன்னி லக்னத்திற்கு சுக்கரனுடைய வீடாக அது நல்ல இடமா வரும். தனுசு லக்னத்துக்கு சூரியனுடைய வீடு வந்துடும், அதுவும் இயற்கை பாவி தான், அவர் 50-50 சாய்ஸில் வந்துடும். மீன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய வீடு தான் வரும், இதுவும் பாவ வீடு தான் வரும். அப்போ ஒவ்வொரு அமைப்புகள்லையும் இயற்கை சுவர்களே பாக்கியாதிபதியாக வந்தாங்கனாலே அது உங்களுக்கு ஒரு கொடுப்பினை அப்படின்னு தான் சொல்லணும். இது போக இந்த 9ஆம் இடத்தின் வாயிலாக நம்ம நம்மளுடைய குருமார்களை அறிந்து கொள்ள முடியும். நமக்கு அதிர்ஷ்டம் வரும் வாய்ப்புகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால இது அதிர்ஷ்டஸ்தானம் பாக்கியஸ்தானம் சொல்லி வச்சுருக்காங்க. ஒருவருடைய புண்ணியங்களின் கணக்கீடுகள் தீர்மானிக்கப்படுற வீடு 9. புண்ணியங்களின் கணக்கீடுகள், தகப்பன் மற்றும் தகப்பனாதி வர்க்கம் இவைகளை குறிப்பிடும் நிலைப்பாடையும் 9லிருந்து தான் எடுக்கணும். 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம், இது ஒரு பேசிக். அப்போ அப்பாவுடைய நிலைப்பாடு, அப்பா மகனுக்கான உறவு நிலை, அப்பாவால் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், அப்பா வர்க்கத்தின் மூலமாக நீங்கள் எந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சித்தப்பா பெரியப்பா உறவு நிலைகள் எப்படி இருக்கும், இதையெல்லாம் குறிப்பிடுற வீடும் 9ஆம் இடம். மனைவி அல்லது கணவர் இவர்களின் இளைய சகோதரம் அவங்களுடைய உறவு நிலைகளை தெரிஞ்சுக்கிறதும் 9ஆம் இடம் தான். எனது 7க்கு 3 அப்படிங்கிற அடிப்படையில் அதுவும் வரும். தொழில் விரயத்தை எப்படியெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது. ஏன்னா 10க்கு 12ஆம் வீடாக வர்றதுனால அந்த விதி தொழில் விரயங்கள் எந்தெந்த வகையில் வருங்கிறதை தீர்மானிக்கிறதும் இந்த 9ஆம் இடம். பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானும் சூரிய பகவானும் பொறுப்பு வகிக்கும் கிரகங்களாக வருவாங்க. இதில் காலபுருஷனுடைய பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் குரு தான், 9ஆம் அதிபதிங்கிற அடிப்படையில். ஒரு ஜாதகத்தில் குரு வலுவாக இருந்தால் பாக்கியத்தை அனுபவிக்க பிறந்தவர் அப்படின்னு தாராளமாக எடுத்துக்கலாம். ஜாதகத்தில் குரு வலுவாக இருந்தாலே போதும், இவர் பாக்கியத்தை அனுபவிக்கத்தான் பிறந்திருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் அதிபதியின் நிலைப்பாடையும் கொஞ்சம் நுணுக்கமாக கவனிக்கணும். 9ஆம் அதிபதியும் வலுத்து குருவும் ஜாதகத்தில் வலுத்து இருந்தால் கட்டாயம் அதிர்ஷ்ட பிறவிகள், போன பிறவியில் செஞ்சுட்டு வந்த புண்ணியங்களை தான் முழுக்க இந்த பிறவியில் இவங்க அனுபவிக்க போகிறாங்க. இது இவர்களுக்கு நல்ல விதமான அனைத்தையும் கொடுக்கும். உதாரணமாக நல்ல தாய் தகப்பன், இளமையிலே நல்ல ஒரு வளரும் சூழல், பொருளாதார கஷ்டம் இல்லாத குடும்ப அமைப்பு, உயர்கல்வி, மேன்மைகள், உத்தியோக வலிமை, அப்பா மகன் உறவு நிலையில் நல்ல ஒரு இணக்கம்,
உறவுகள் மூலமாக உயர்வை பெறும் யோகிதைகள்னு வளர்ந்துக்கிட்டே போகலாம். அதே மாதிரி 9ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட டிகிரி வாங்குகிற யோகிதைகள். இப்போ வந்து மாஸ்டர் டிகிரி முடிப்பாங்களாங்கிற கேள்விக்கும் 9ஆம் இடத்தின் சூட்சுமத்தில் தான் எடுக்கணும். இதில் 9ஆம் அதிபதி வலுத்தவர்கள் வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வேறு இருப்பாங்க. ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறது அல்லது ஏதாவது பிஹெச்டி பண்ணுறது, டாக்டரேட் பண்ணுறது, குருமார்களின் தொடர்பு இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா பாக்கியஸ்தானம்ன்ற 9ஆம் இடம் தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பது போலவே, உங்கள் புண்ணிய பலனை தருவது போலவே, உங்கள் தகப்பனை பற்றி தீர்மானிப்பது போலவே உங்கள் குரு யார் என்பதையும் தீர்மானிக்கும். குருமார்களுடைய அனுசரணை, மேல் படிப்பு, நீண்ட தூர பிரயாணம், வெளிநாட்டு வாழ்க்கை, திடீர் அதிர்ஷ்ட வரவுகள், முன்னேற்றம், சமுதாயத்தால் மதிக்கப்படும் யோகிதைகள், வளர்ச்சி, தகப்பனாரின் ஆயுள் நிலை, தகப்பனாரின் பொருளாதாரம், தகப்பனாதி வர்க்கத்தினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதனால் இருக்கக்கூடிய வளர்ச்சி, உயர்கல்வியினால் கிடைக்கக்கூடிய முன்னேற்றம், பேர் சொல்லும் யோகமுடைய குடும்பத்தில் பிறக்கும் பாக்கியம், ஒரு சமுதாய சுற்றுச்சூழல்களால் போஷிக்கப்படும் அல்லது பொறுப்பெடுத்து சமுதாயத்திற்கு நன்மைகள் செய்யும் அனுசரணைகள்னு அதில் அடுக்கிக்கிட்டே போகணும். ஏன்னா அது மேக்சிமம் அதிர்ஷ்டசாரம். பட் இது என்னென்னா, இது எதுவுமே நாம் முயற்சி பண்ணி கொண்டு வர முடியாது. அதுதான் இதில் இருக்கிற சூட்சம். இதெல்லாம் இயற்கையாக அமைஞ்சாதான் உண்டு. நல்ல அப்பா அமையிறத நாம் முயற்சி பண்ணி எப்படி கொண்டு வர முடியும்? நல்ல குருமார்கள் அமையிறத நாம் எப்படி முயற்சி பண்ணி கொண்டு வர முடியும்? புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த முயற்சி இல்லா ஸ்தானங்கள் அப்படிங்கிறது 1, 5, 9 தான். அது தானாகவே நிகழும். பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய, பாக்கியம் என்று சொல்லக்கூடிய, உங்கள் ஜென்மம் என்று சொல்லக்கூடிய இந்த திரிகோணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முயற்சி இல்லாமலே நமக்கு கிடைக்கும் விஷயங்கள். நம்ம யாருக்கு குழந்தையாக பிறக்கணும் நாம் தீர்மானிக்க முடியாது. இறைவனின் வரப்பிரசாதம். அந்த தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அதையும் நாம் தீர்மானிக்க முடியாது. இறைவனின் வரப்பிரசாதம். நமக்கு அமையும் குருமார்களின் அறிவாற்றல் எப்படிப்பட்டது அது இறைவன் தான் தீர்மானிக்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கும் அந்த தெரிந்து கொண்ட விஷயங்களின் மூலமாக வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கும் தீர்மானிக்கப்பட்ட விதி அமைப்புகளை செயல்படுத்துவதற்கும், திரிகோணம்னாலே தீர்மானிக்கப்பட்ட விதி தான். ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம், தீர்மானிக்கப்பட்ட விதிகள், பூர்வ புண்ணியம், பாக்கியம். அப்போ இந்த தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் எங்கிருந்து இயங்குகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் வீடுகளில் 9 ஒரு முக்கியமான ஸ்தானம். 9ஆம் இடம் வலுத்திருப்பதுங்கிறது இயற்கையிலே பாக்கியம் பண்ணவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இது ஒரு அதிர்ஷ்டஸ்தானம் தான். நம்ம வந்து ரொம்ப கடும் முயற்சிகள் எதுவும் செய்யாமலே நமக்கு இறைவனால் கொடுக்கப்படும் கொடை. புரியுதுங்களா? அறிவாற்றல், அதை மெருகுபடுத்தி கொள்வது, குருமார்கள் அவர்களுடைய அறிவை பெற்றுக்கொள்வது, நீண்ட தூர பிரயாணம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், நல்ல மனைவி அமையிறது, நல்ல குழந்தைங்க பிறக்கிறது, நல்ல வாழ்க்கை சூழல் அமையிறது, பொருளாதார வெற்றிகள் பெறுறதுங்கிற அதிர்ஷ்ட சூழல்கள் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற இடமா இந்த 9 இருக்கும். ஒவ்வொரு லக்னத்திற்கும் 9ஆம் அதிபதி வலுக்கிறது சிறப்பு தான். இயற்கை சுபர்களாகவே அவங்க வலுத்தாங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு, அதீதமான சிறப்புகளை பெறுமாங்க. அதான் சரலக்கணங்களுக்கு அந்த இயற்கையின் சூட்சுமத்தை ஒழிச்சு வைக்கிறது. இயற்கை சுபர்களே உங்களுக்கு வந்து வலிமையை தரக்கூடியது. இதில் ஸ்திர லக்கணங்களுக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானமாகவும் வச்சு கொஞ்சம் பாதகஸ்தானமாகவும் வச்சு விட்ருவாங்க. உபய லக்கணங்களுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் அதிகமாகவே இருக்குங்கிறதுனுடைய அமைப்பும் இதில் விளங்கும். சரலக்கணங்களுக்கு மட்டும் அந்த மாதிரியான எதுவுமே இல்லை, நீட்டாக போ அப்படிங்கிறது மாதிரி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ பாக்கியம் வலுப்பது என்பது நமது அதிர்ஷ்டத்தின் அளவுகோல், திறவுகோல். இது உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் இடத்தின் தன்மை எப்படி இருக்கிறதுங்கிறத பொறுத்து தெரிஞ்சுக்கலாம். அப்பாவுடைய நிலைப்பாடை தெரிஞ்சுக்கலாம், கல்வியினுடைய நிலைப்பாடை தெரிஞ்சுக்கலாம், அதிர்ஷ்டத்தின் நிலைப்பாடை தெரிஞ்சுக்கலாம், வெளிநாடு போகிறதையும் இங்கே இருக்கலாம். நீண்ட தூர பிரயாணத்தை குறிக்கிறதும் 9 தான். நீண்ட தூர பிரயாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள், அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வர்ற சூட்சுமங்களையும் 9ஆம் இடம் கொண்டே அறிய முடியும். ஸ்பெகுலேஷனில் சிலருக்கு பணம் வர்ற அமைப்புகளை 5ம் 9ம் இணைந்து தான் செயலாற்றும். பங்குச்சந்தையில் ஆதாயம், லாட்ரி சீட்டில் திடீர்னு ப்ரைஸ் விழுகிறது, திடீர் அதிர்ஷ்டம், உயில் மூலம் நமக்கு பணம் கிடைக்கிற யோகிதைகள், உழைக்காமல் வர பணம், இதெல்லாம் கூட 9ஆம் இடம் சில நேரங்களில் தீர்மானம். 5ம் 9ம் இணைந்து தீர்மானம். பூர்வீக சொத்துக்கள்னால ஆதாயம் கிடைக்கிறது, தகப்பனாருடைய சொத்துக்கள் நேரடியாக பையனுக்கு கிடைக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு, அப்பா மகன் உறவு நிலையில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள், இதுவும் எல்லாமே 9ஆம் இடம். 9 பொதுவாக வலுத்து இருக்கிறது அதிர்ஷ்டசாலிகளுக்கு உரித்தான ஒன்று. நம்ம பிறப்பிலேயே திறமைசாலியாக அதிர்ஷ்டசாலியான்னு தீர்மானிக்கிறதுக்கு அதிர்ஷ்டசாலிதான்ங்கிறத முடிவு செய்கிற விட 9.
அப்போ இந்த 9ஆம் இடத்தின் தன்மைகள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்த அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.